இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள், மூட நம்பிக்கைக்குள்ள எல்லாம் போகாமல், உள்ளது உள்ளவாறு. இப்போ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது, எது மாதிரி ஒரு பொதுவான தாக்கத்தை கொடுப்பார். ஒரு ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, மாத கிரகமாக இருந்தாலும் சரி, ஒரு கோச்சார அடிப்படையில், டிகிரி அடிப்படையில் 9 கிரகங்கள் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு கோச்சார தாக்குதலை கொடுப்பாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் மூலமாக எதையும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மகர ராசிக்கு இப்போது ஆசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார் சனி பகவான். 7ஆம் இடத்துல குரு உச்ச குருவாக வந்து ராசியை பார்ப்பது அற்புதம். ராகு 7லும் கேது 8லும் இருக்கிறார். இப்போது செவ்வாய் கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் புதன் 7ஆம் இடத்துக்கு மாதத்தின் ஸ்டார்டிங்லேருந்தே 7ல் குருவோடு சேர்ந்து இருக்கிறது நல்லது. சுக்கிரன் வந்து 9ல் இருக்கிறார். இந்த அமைப்பை எப்படி கொடுக்குது அப்படின்னா, 7ஆம் இடத்துல வந்து குரு புதன் சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு சோஷியல் லைஃப், நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வருது. இது வரைக்கும் கடந்த ஒரு வருடமாக சுமாராக போயிட்டு இருந்த அமைப்புகள்லாம் படிப்படியாக நீங்கி இப்போ சில விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள், அசோசியேஷன், பார்ட்னர்ஷிப், திருமணம், சமுதாயத்தில் கொஞ்சம் அந்தஸ்து, சுப விஷயங்கள் நடக்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ மகராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா, அவங்க போன பல ஆண்டில் செய்த தவறுகளெல்லாம் தெரிந்து கொண்டு திருத்தி கொண்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதில் ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கிய பங்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராசி அதிபதி சனி 3ல் இருக்கனால 7 நாட்டு சனிலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆயிடுச்சு. அதை குரு பார்க்குறார், ராசியவும் குரு பார்க்குறார், ராசி அதிபதியும் குரு பார்க்குறார். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தவறுகளான ஒரு ஹேபிட்ஸு, பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்கும். சோம்பேறித்தனம், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சீர்திருத்தி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொடுக்கும். ஸோ இந்த உச்சகுருவின் பார்வை ராசி மேலேயும் ராசி அதிபதி மேலே விழுகிறதுனால இதுவரை நம்ம ஏனோ தானான் இருந்த மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சுறுசுறுப்பாக இயங்கி, அது படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய இளைய வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர வயதினர் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அமைப்பில் இருக்கிறவங்களாலும் சரி, எல்லாம் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய, உத்வேகம் பெறக்கூடிய, ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய, ஒரு நிபுணத்துவம் பெறக்கூடிய, புரிதல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. ஒரு ஆரம்ப பகுதியாக, ஆரம்ப ஒரு டைமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து கல்யாண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், வாழ்க்கையை வசதிப்படுத்துக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே பிளான் பண்ணி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகளாக வருகிறது. ஸோ இந்த ஒரு காலகட்டம், அதில் வந்து வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா ராசி உச்சகுருவின் பார்வை, நேர் பார்வை வந்து ராசியை பார்க்குறது மகர ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அது வந்து இப்போ வந்திருக்கு. அதே அந்த நேரத்தில் பாருங்கள், இப்போது புதன் சூரியனுங்கிற மிக முக்கியமான கிரகம், அட்டமாதிபதியாகிய சூரியன், பாக்கியஸ்தானாதிபதியாகிய புதன் 2 பேரும் சேர்றாங்க. எங்கே? 7ஆம் இடத்துல குருவோட. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன, ஏதோ நம்ம அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ், சில நன்மைகள், சில பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் வருதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்றபடி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ருணம் கொடுக்கக்கூடியது, பிரச்சனை கொடுக்கக்கூடியது, உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியது, திடீர்னு ஏதோ சில அடிபடுற கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து
அந்த உடல் உபாதைகள், சூடு, ரொம்ப ரிச் ஃபுட் சாப்பிட்டு அஜீரண கோளாறு ஆகுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அது ராசியவே 8ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஓரளவுக்கு நல்ல பலாபலன்கள் உள்ள ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் இருக்குங்க. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, உங்களுடைய லக்னம் என்ன, நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் அதை பார்த்து எது மாதிரி யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, எது மாதிரி கர்மா உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும், எப்போ எது நடக்கும், எந்த துறை உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது, எந்த படிப்பு படிக்கலாம், எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பேர் வரும், எப்போ வெளிநாடு போகலாம், நமக்கு அந்த அமைப்பு இருக்கா, தொழிலா அல்லது வேலையா, அந்த வேலைன்னு எடுத்துட்டோம்னா ப்ரைவேட் செக்டாரா, கார்ப்பரேட் லைஃபா, அல்லது அரசு சார்ந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான சில ஜாப்ஸா, எந்த துறையில் மெடிக்கல் ரிலேட்டடா, அல்லது டெக்னிக்கல் ஐடியா, அக்ரிகல்ச்சர் அது மாதிரியா, அல்லது பேங்கிங் செக்டாரா, எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதை பொறுத்து வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி உங்கள் கர்மா உங்கள் ஜாதகத்தில் வரப்போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முயற்சிகள், படிப்பு, வேலை, தொழில், கல்யாணம், இடமாற்றம் எல்லாமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வாழ்க்கையில் வந்து நம்மளோட கர்மாவுக்கு நேர்கோடாக நம்மளுடைய செயல் திட்டங்களை போடும் பொழுது தேவையற்ற எதிர்நீச்சல் போடாமல், பொருள் விரயங்கள், சமய விரயங்களை செய்யாமல் எளிதில் வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவுக்கு நிகராக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அதை தெரிந்து கொண்டு அதோட நேரம் டைம்லைன்ஸையும் தெரிந்து கொண்டு அதோட யோகங்கள், அதோட தோஷங்கள், பிராப்தங்கள், தோஷங்கள், அது மாதிரி பல விஷயங்களும் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை ஒன்றொன்னா நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய கிரக அமைப்பை பொறுத்து அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகளை பொறுத்து அதுக்கு யோகமான காலகட்டங்களில் யோகமான ஒரு வேலை தொழிலை செஞ்சு தேவையற்ற வீண் விரயங்களை செய்யாமல் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நேர்கோடையாக சென்ற வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நீங்கள் பெனிஃபிட் அடைய முடியும், வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.